ஆஸ்திரேலியாவை பார்த்தாலே அடிக்க தோணுதுன்னு சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் எதிராக நடந்த அரையிறுதி மேட்ச்ல அதிரடியா விளையாண்டு இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்தியாவில் நடந்துட்டு இருக்க லெஜெண்ட்ஸ் மாஸ்டர் லீக் தொடரில் இந்திய மாஸ்டர் அணியும் ஆஸ்திரேலியா மாஸ்டர் அணியும் அரையிறுதியில் மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற அணி டைரக்டா ஃபைனலுக்கு தகுதியாவாங்க. இந்த முக்கியமான மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய மாஸ்டர் அணியில் ராயுடு, சச்சின் டெண்டுல்கர் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினாங்க. இதில் ராயுடு 2வது ஓவரில் 5 ரன் இருக்கும்போது அவுட் ஆகி வெளியேற, பவர் இன்னைக்கு 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. அதிரடியாக விளையாண்ட சச்சின் டெண்டுல்கர் இந்த மேட்ச்சில் வெறும் 30 பாலுக்கு 42 ரன், 7 பவுண்டரி, 140 கிட்ட சேக்கெட் வச்சு சம்பவம் பண்ணி 42 ரன் இருக்கும்போது அவுட் ஆயிருப்பாரு. சச்சினுடைய அதிரடி ஆட்டத்தை பின்தொடர்ந்த யுவராஜ் சிங், பின்னி மேட்ச் அதிரடியாக கொண்டு போனாங்க. இதில் பின்னி 21 பாலுக்கு 36 ரன் அடிக்க, யூசுப் பதான் 10 பாலுக்கு 23 ரன் அடித்து கேமவினாக்கு விளையாட, அதற்கப்புறம் உள்ளே வந்த இம்ரான் பதான் யுவராஜ் சிங் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அதிரடியாக விளையாண்டாங்க. இதில் யுவராஜ் சிங் 30 பாலுக்கு 59 ரன், ஒரு பவுண்டரி மட்டும் அடித்து 7 சிக்ஸ், 196 கிட்ட சேக்ரெட் வச்சு அதிரடியாக விளையாண்டு அவுட் ஆயிருப்பாரு. ஸோ சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் ஆஸ்திரேலியை பிரட்டி எடுத்ததுனால இந்திய மாஸ்டர் அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 220 ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆஸ்திரேலியா மாஸ்டர் அணிக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இந்திய மாஸ்டர் விசஸ் ஆஸ்திரேலியா மாஸ்டர் விளையாண்ட லீக் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு எதிராக 250 ரன் அடித்து அதை இந்திய அணி அடிக்க முடியாமல் மோசமாக தோற்றுருப்பாங்க. அதை கருத்தில் கொண்டு யுவராஜ் சிங், சச்சின் டெண்டுல்கர் அதிரடியாக விளையாண்டு செமிஃபைனலில் 220 மிகப்பெரிய டார்கெட்டை 20 ஓவருக்கு எதிரணிக்க வச்சாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய ஆஸ்திரேலியா அணியில் போன மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக சதம் அடித்த வாஸ்டனை 4 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது விஜயகுமார் போட்டு வேற லெவலில் பவர் நகி கேட்ச் எடுத்து விக்கெட் எடுத்து வெளில அனுப்பியிருப்பாங்க. ஸோ போன மேட்ச்சில் சதம் அடித்த மார்ச் 5 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது விஜயகுமார் போட்ட பாலை யுவராஜ் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த பென் 12 பாலுக்கு 21 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டு அவுட் ஆக, அதற்கப்புறம் வந்த 30 பாலுக்கு 39 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த வீரர்கள் யாருமே பெருசாக விளையாடலை. டார்கெட்டு பெருசாக இருந்ததுனால அடுத்தடுத்து அதிரடியாக விளையாட போய் அவுட் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா மாஸ்டர் அணி. இதனால் ஆஸ்திரேலியா மாஸ்டர் அணி 18.1 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 226 ரன் மட்டும் அடித்ததுனால 96 ரன் வித்தியாசத்தில் இந்திய மாஸ்டர் அணி ஆஸ்திரேலியா மாஸ்டர் அணியை அரையிறுதியில் வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஏற்கனவே லீக் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அணி விக்கெட் இழப்பின்றி 250 ரன்களுக்கு மேலே அடித்து சம்பவம் பண்ணாங்க இந்தியாவுக்கு எதிராக. அந்த மேட்ச்சில் இந்தியா தோத்தாங்க. அதற்கு பதிலடி தர வகையில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்திய மாஸ்டர் அணி. அடுத்து இன்னைக்கு நடக்க போகிற வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் ஸ்ரீலங்கா மாஸ்டருக்கு இடையேயான 2வது செமிஃபைனல் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியா கூட 16ஆம் தேதி ஃபைனலில் மோத போகிறாங்க. ஸோ செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திருக்கிறதுனால ஸ்ரீலங்கா அணி வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து இந்தியா கூட மோதக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் போல் இந்த மேட்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஸ்ரீலங்காவை வீழ்த்தி இந்தியா கூட ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா கூட யார் ஃபைனல் மோதினா நல்லாயிருக்கும். 2011 எப்படி இந்திய அணி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்துறாங்களோ அதே போல் இந்த மாஸ்டர் அணியில் சச்சின், யுவராஜ் அதிரடி ஆட்டத்தால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திருக்காங்க. இதை பற்றி நீங்களாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.